கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு என்று தேவன் அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோன் தன் வாழ்க்கையிலே தேவன் தந்த வெற்றியையும் அவன் பெற்றுக்கொண்ட நன்மையும் இணைத்து ஒரு விடுகதையாக கூறுகிறான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று சொல்லி, எது அவனை பட்சிக்க நினைத்ததோ அதுவே அவன் பட்சணமாய் மாறி போனது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே எது உங்களை விழுங்க பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, எது உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நிற்கிறதோ, அதுவே உங்களுக்கு இரையாவதை கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்று கர்த்தர் தம்முடைய நன்மையினால் உங்களை திருப்தியாக்கும் ஒரு நாளாய் இருக்கிறது. Today is a day in which God will satisfy you with His goodness. இந்த பகுதி முழுவதையும் வாசித்து பார்க்கும் பொழுது 3 முறை ஆவியானவர் சிம்சோன் மேல் வந்து பலமாய் இறங்கினார் என்று வேதம் கூறுகிறது. முதலாவது 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவர் அவன் மேல் வந்து பலமாய் இறங்கினார். அதன் விளைவு என்னவென்று சொன்னால் மதுரம் கிடைத்தது. இரண்டாவதாக 14ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களை கவனிக்கும் பொழுது அங்கேயும் தேவ ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார். அதன் விளைவு என்னவென்று சொன்னால் மாற்று வஸ்திரங்கள் கிடைத்தது. மூன்றாவதாக 15ஆம் அதிகாரம் அதிலே 14-15 ஆகிய வஸ்திரங்களை பார்க்கும் பொழுது அங்கேயும் ஆவியானவர் வல்லமையாய் வந்து இறங்கினார் என்று எழுதியிருக்கிறது. அதன் விளைவு ஒரு மறு வாழ்வு, ஒரு புது வாழ்வு கிடைத்தது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது நிமித்தமாய் மதுரமானவைகள் அருளப்பட போகிறது. A new blessing is going to flow into your life. மாத்திரமல்ல, மாற்று வஸ்திரங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு நியூ ஐடென்டிட்டி, ஒரு புதிய ஒரு அடையாளத்தை தேவன் உங்களுக்கு இன்றைக்கு அருளும்படி விரும்புகிறார். மூன்றாவதாக ஒரு மறு வாழ்வு, மகிமையின் வாழ்வு, a new life. இவைகளை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு தரும்படி விரும்புகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்களில் இருந்து சிம்சோனுக்கு திராட்சை ரசம் வரவில்லை, மாறாக தேன் வந்தது. அவன் திரும்பி வருகிறான், அதே தோட்டத்திற்குள்ளே அவனுக்கு தேன் ஆயத்தமாயிருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஒரு சூப்பர் நேச்சுரல் விதமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் தேவன் கிரியை செய்து நீங்கள் நம்புவதை பார்க்கிறோம், நீங்கள் நினைப்பதை பார்க்கிறோம், இவைகளுக்கெல்லாம் மேலான நன்மையை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் நிச்சயமாய் உங்களை பார்த்து சொல்ல முடியும், இன்று ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு, ஒரு சிறந்த நன்மை உங்களுக்கு உண்டு. கர்த்தர் இன்று அனுப்பின வார்த்தையின்படி நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து பட்சிக்கிறவரிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் கிடைக்கும்படி கர்த்தர் அருள் செய்வாராக. நான் நம்புகிறேன், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய வெற்றி, ஒரு சிறந்த நன்மை, இவைகளை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.